ராயப்பபுரம் புனித அந்தோணியார் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே நரிப்பையூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ராயப்பபுரம் கிராமத்தில் கோடி அற்புதங்கள் நிறைந்த புனித அருளானந்தர் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. காரங்காடு பங்கு பணியாளர் அருட்பணி அருள் ஜீவா அர்ச்சிப்பு ஆராதனையுடன் திருப்பலி நடைபெற்றது. 10 நாட்கள் சிறப்பு ஆராதனையுடன் நடைபெறும் திருவிழாவின் இறுதி நாள் நிகழ்ச்சியாக சப்பர பவனியும் நடைபெறும். திருவிழாவின் நிகழ்ச்சியின் அனைத்து நாட்களும் அன்பின் திருவிருந்து நடைபெறுகிறது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பங்கு பணியாளர் அருள்ஜோதி மைக்கேல் ராஜ் அவர்களுடன் டொன்போஸ்கோ அருட்பணியாளர்கள் கொகன்சாகா அருட்சகோதரிகளுடன் ராயப்பபுரம் கிராம இறைமக்கள் இணைந்து சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். புனிதரும் மறைசாட்சியும் எங்கள் பாதுகாவலருமான புனித அருளானந்தர் வழியாக நாங்கள் உமக்கு செலுத்துகிற நன்றிகளை இந்த திருவிழா கொண்டாட்டமாக முன்னெடுத்திருக்கிறோம். திருவிழாவின் தொடக்கமாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த திருக்கொடியை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உன் திருமுன்னிலையில் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொடி உயரே ஏற்றப்பட்டு வானலாக பறக்கின்ற இந்த கொடியை பார்க்கின்ற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உங்களுடைய அன்பு, நீதி, உண்மை, இந்த கொடி உயர பறப்பதை பார்க்கின்ற அனைவரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. அவர்களுடைய உள்ளங்களும் உம்மை நோக்கி எழுப்பப்படுவனமாக. எங்களோடு இருந்து இந்த திருவிழா நல்ல முறையில் நடைபெற எங்களை ஆசீர்வதிப்பீராக. எனவே ஆண்டவரே, இந்த கொடியை தயவாய் ஆசீர்வதித்து புனிதப்படுத்த உம்மை கெஞ்சி வேண்டுகிறோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. உங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக தட்டுப்படியின் விலை வந்து 20 ரூபாய். காணிக்கை ரூபாய் 20.
கட்டுக்கொடியை வாங்கி செல்லுமாறு அன்போடு அழைக்கின்றோம். தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் கடவுளின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்போடு இத்திருப்பலிக்கு வரவேற்கின்றோம். இன்றைய இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வல்லமையோடு வழிநடத்த இப்பலியிலே சிறப்பான விதத்தில் வேண்டி ஜெபிப்போம். நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.